நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. பெப்பர் தூக்கலாம், எல்லாமே தூக்கலாம், அறுத்துக்கிட்டு வெளியில வரணும் அந்த மாதிரி. நல்லா இன்னைக்கு நல்லா தண்ணியா குழம்பு வச்சு உனக்கு நான் ஒரு கிளாஸ்ல ஊத்தி தரேன், சரியா? குடிச்சிட்டு நைட்டுக்குள்ள முடிச்சு விட்டுறணும். கோல்ட அதுக்குதானே செய்யறேன். அப்படி 4 தானே சாப்பிட போறேன். குழம்பு வந்து கிரேவி மாதிரி ஆயிடக்கூடாது, ரசம் மாதிரி இருக்கணும் தண்ணி. அப்பதான் நம்ம குடிச்சிட்டு ரைஸ்ல வந்து ரசம் மாதிரி போட்டு சிக்கனை வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்பதான் வந்து அந்த கோல்டு எல்லாம், அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் அப்படியே, சளி எல்லாம் அப்படியே இது பண்ணிடும், சரி பண்ணிடும். சாம போயிடணும். உண்மையெல்லாம் சொல்லட்டுமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. எனக்கு புரியல, என்ன பனிஷ்மென்ட் கொடுக்க போறாங்க அதெல்லாம் கிடையாது. சொல்லிடுறேன், இது vlog-ஆ மாறப்போதா சண்டே மாறப்போதா தெரியல. ஏமா அழுதுட்டு இருக்க? கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்து வெயில இப்படி உட்காந்து அழுது பாரு. நடிக்காத உனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் லீவு காலையில தானே போன் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு நீ சமைச்சிருக்கலாம்ல, எனக்கு உடம்பு சரியில்லை. நீதான் சொன்ன நாட்டுக்கோழி நீ சமைக்கிறேன்னு. வணக்கம், வெல்கம் பேக் டு சங்கீதா சேஸ். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் vlog. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சடனா குக்கிங் பிளான் பண்ணது, ஐ மீன் இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணதுக்கு ரீசன் வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி வீட்டில் வந்து 2 பேருக்குமே நல்ல கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர் எல்லாமே வந்து கண்டினியூஸா சரியே ஆக மாட்டேங்குது. அதனால வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி கொண்டு வர சொல்லி அதை வந்து குழம்பு வச்சு 2 பேரும் சாப்பிட்டு இதை வந்து சரி பண்ணாலும் முடிவு பண்ணி, உடம்பு சரியில்லாம காய்ச்சலோட த்ரோட் இன்ஃபெக்ஷனோட நானே சமைக்க வந்திருக்கேன் கிச்சனுக்கு. இமேஜின் பண்ணி பார்த்தா நான் எங்க எப்படி இருந்தவ தெரியுமா? இப்ப கிச்சனே கெதின்னு உட்கார்ந்துருக்கேன். ஓடா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன அப்படியே மாத்திட்டடா. வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பா கேட்ட? தண்ணி குழம்பு தானே கேட்டேன். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, பெப்பர் தூக்கலாம், எல்லாமே தூக்கலாம், அறுத்துக்கிட்டு வெளியில வரணும் அந்த மாதிரி. அதனால அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறத நானும் பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்றேன். வெக்கமே இல்லையாடா? மசாலா அரைக்க போறேன். மசாலா வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் மல்லி, மிளகு நிறைய போடுறேன். ஓகே, உனக்கு ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொன்னால அதனால மிளகு நிறைய போடுறேன். காஷ்மீரி சில்லி ஒரு 2, நார்மல் சில்லி 1 கொஞ்சம், அப்புறம் வந்து சீரகம், இது பேர் என்ன, சோம்பு கொஞ்சம். நம்ம வந்து எவ்வளோ வச்சிருக்கோம்னா ஒரு 1/2 kg சிக்கன் தான் வச்சிருக்கோம். 1/2 kg கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, பேலன்ஸ் தோல் எல்லாம் ஃபுல்லாவே வந்து எடுத்தாச்சு. அதனால அதை எடுத்தது போக 1/2 kg சிக்கன் தான் வந்திருக்கு. அதனால வந்து அதுக்கு இந்த மசாலா, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தனியா இதை மட்டும் லோ ஃப்ளேம்ல வைக்கணும்ல, மீடியம்ல வச்சு நிக்கிட்டே இருந்தனா போதும். இதனால வெடிச்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இது ஒரு 1/4 கிலோ கிட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். இது கட் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதனால சிக்கன் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலா சிக்கனை வாஷ் பண்ண பெருமை வந்து உனக்கு தான் சேரும். இந்த சிக்கனை, அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கனை கொண்டுதான் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை கழுவுறேன்ற பேர்ல இவன் ஒரு கொலை பண்ணுவான் பாத்துக்கோங்க. அதாவது இந்த சிக்கன் நல்லா பாருங்க, பிளட் ஸ்டெயின்ஸ் எங்கேயுமே இருக்காது, ஒரு குட்டியா கூட இருக்காது. அதை சோப்பு போட்டு கழுவுறது மட்டும்தான் பேலன்ஸ். அதை போட்டு கழுவி தொடச்சு, அப்பா இதுவே ½ mn ப்ராசஸ். எனக்கு என்ன டவுட்னா, நம்ம சாப்பிட்றதே ஒரு நான்வெஜ் வந்து ஒண்ணு கொண்டுதான் சாப்பிடுறோம். அதுல ஓரத்துல அதோட பிளட் நம்மள என்ன பண்ணிட போகுதுன்ற ஒரு லாஜிக்கலான ஒரு டவுட் தான், வேற ஒண்ணும் இல்ல. பண்ணலாம். 1/2 மணி நேரம் சிக்கனை வாஷ் பண்ற ப்ராசஸ் மட்டும் போச்சு. அது நான் வீட்டுல இருந்தா நான் மட்டும் வாஷ் பண்ணுவேன். அரவிந்த் வீட்டுல இருந்தா அரவிந்த் தான் எப்பவுமே வாஷ் பண்ணி கொடுப்பான். ஸோ அதனால சரி ஓகே வாஷ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி விட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை தனியா வதக்கணும். ஓகே, ஸோ வதக்கிட்டு ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் மசாலா மாதிரி. நல்லா இன்னைக்கு நல்லா தண்ணியா குழம்பு வச்சு
உனக்கு நான் ஒரு கிளாஸ்ல ஊத்தி தரேன், சரியா? குடிச்சிட்டு நைட்டுக்குள்ள முடிச்சு விட்டுறணும். கோல்ட அதுக்கு தானே செய்யறேன். அப்படி 4 தானே சாப்பிட போறேன். அதுதான். இதை ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிடலாம். தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியே வதக்கிடலாம். இல்ல நான் தனியா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து அரைச்சலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம். பாத்திரம் காஞ்சுதானே இருக்கு, என்னால ஊத்துன உடனே காஞ்சிரும். நான் என்ன காம்படிஷன்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கேன். பேசிக். ஆனா வீட்டுல நம்ம கல்யாணம் பண்ணிருக்க ஒருத்தரோ ஒருத்தியோ சமைக்க நல்லா தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை, சமைக்கவே தெரியலனாலும் பிரச்சனை. அது நமக்கு இந்த கிச்சன்ல கொஞ்சம் பிரச்சனை வரும் நிறைய. ஒண்ணு 2 பேருமே ப்ரோவா இருக்கணும், இல்ல 2 பேருமே 0வா இருக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கருவேப்பிலை போடுறது, சோம்பு போடுறதுலாம் பிரச்சனை ஒரு பயங்கரமா. நிறைய பேருக்கு இது உங்க வீட்டுல கனெக்ட் ஆயிருக்கும். 2 பேருமே குக் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறவங்க உங்க வீட்டுல என்ன மாதிரியான இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ்ல ஆர்குமெண்ட் வரும்ன்றதை எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும், நாங்க மட்டும் தான் இப்படி இருக்கிறோமா, இல்ல எல்லார் வீட்லயுமே சமைக்க தெரிஞ்ச 2 பேர் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வருமானதை நாங்க தெரிஞ்சுக்கணும். கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க. ஸோ இதை மசாலா பண்ணிட்டு, வறுத்த பொடிகள் இதெல்லாம் பண்ணிட்டு, மசாலா பண்ணிட்டு, வெங்காயத்தையும் போட்டுட்டு, ஆக்சுவலா வெங்காயத்தை தனியா போடுறவங்க தனியாவும் போடலாம், இல்லை இதோட சேர்த்து போடுறதும் ஆனாலும் போடலாம். அதனால நான் மொத்தமாவே போட்டுக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க அரைச்சு தனியா போடுறதா போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சிய பூண்டையும் வதக்கிட்டு இதோட போட்டு அரைச்சாலும் அரைக்கலாம். நான் தனியா வச்சிருக்கிறதுனால நான் இதை மாத்திரம் இப்ப அரைச்சுக்கிறேன். கொஞ்சமா, நிறைய ஊத்தாம கொஞ்சமா ஊத்திட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன். மசாலா எடுத்துறேன். ஓகே. தண்ணி குழம்புக்கு நிறைய தண்ணி இருக்கணும். குழம்பு கிரேவி மாதிரி ஆயிடக்கூடாது, ரசம் மாதிரி இருக்கணும் தண்ணி. ஸோ அப்பதான் நம்ம குடிச்சிட்டு ரைஸ்ல ரசம் மாதிரி போட்டு சிக்கனை வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்பதான் அந்த கோல்டு எல்லாம், அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் அப்படியே, சளி எல்லாம் அப்படியே இது பண்ணிடும், சரி பண்ணிடும். நல்லெண்ணெய் தினந்தோறும் வாங்குவேன் இதயம். ப்ரமோஷன் இல்ல, சொந்த காசுல வாங்குவேன். ஆக்சுவலா இண்டக்ஷன்ல வைக்கலாம் தான் நினைச்சேன். உன் தொல்லை தாங்க முடியாதனால தான் ஸ்டவ்ல வைக்கிறேன். நான் பாட்டு இண்டக்ஷன்ல வச்சு ஓரமா சமைச்சிட்டு போயிருப்பேன். அதாவது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன்னா, என்ன டிஷ் வேணும்னு சொல்றது, அது எப்படி சமைக்கணும்னு சொல்றது கூட ஒரு வகையில ஓகே. என்ன பாத்திரத்துல சமைக்கணும்னு சொல்றது எந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் நீங்களே பாத்துக்கணும். அந்த சின்ன குக்கர்ல வச்சா 1/2 கிலோக்கு பத்தாது, அது தண்ணி ஃபுல்லா வெளியே லீக் ஆகுன்றதுனால தான் சொன்னேன். எனக்கு இதுவே டவுட்டா தான் இருக்கு. பட் ஆனா ட்ரை பண்ணேன். நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் கொஞ்சம். ஓரளவுக்கு நாட்டுக்கோழி சமைக்கிற எல்லாருக்குமே தெரியும் நல்லெண்ணெய் தான் சமைக்கணும்னு. நான் பெருசா சொல்ல விரும்பல. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கேன். ஓகே. எப்பவுமே நான் ஒரு இது சொல்றேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க அரைச்சு வைக்கிறது ஓகே. பிகாஸ் நம்ம டெய்லி சமைக்கும் போது அதை உட்காந்து உரிச்சு நம்மளால அரைச்சு வைக்க முடியாது. அப்படி அரைக்கிறீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு மட்டும் அரைச்சு வைங்க. ஏன்னா அது நீங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா சமைக்கும் போது நான்வெஜ்க்கோ இல்லை வெஜ்ஜுக்கோ நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்ஸ்டன்டா அரைச்சு போடுறீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். நான் 1 மாசம் 2 மாசம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த ப்ரிசர்வேஷன் ஸ்மெல் ஒரு மாதிரி ஒரு புளிப்பு ஸ்மெல் அதுல வரும். ஆனா நான் அப்பப்போ இன்ஸ்டன்டா நான் அதை கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ற பேஸ்ட் அந்த டிஷ்ஷுக்கு ஒரு சூப்பரான ஒரு அரோமா, ஒரு டேஸ்ட் கண்டிப்பா கொடுக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் இப்போதான் அதை ரீசெண்டா கண்டுபிடிச்சேன். தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ தக்காளி எண்ணெய் காஞ்சிருச்சு, தக்காளி போட போறோம். அம்மாடி, கருவேப்பிலை. ஆக்சுவலா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வெங்காயம் அரைக்க மாட்டாங்க. வெங்காயத்தை அரைக்க மாட்டாங்க. சின்ன வெங்காயத்தை எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் இந்த பவுடரை மட்டும் அரைச்சு வச்சுட்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ என்ன பண்ணுவாங்கன்னா அது தக்காளியோட சேர்த்து போட்டு வதக்கிடுவாங்க. சில நேரம் தண்ணி குழம்பா இல்லாம நீங்க நார்மல் கிரேவியா வைக்கிறீங்க அப்படின்னா வெங்காயத்தை நீங்க அரைக்காமே போடலாம். ஆனா தண்ணி குழம்பா வைக்கும் போது அதுல அந்த மசாலா நிறைய இருந்தாதான் அது நம்ம நிறைய தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப என்ன சொல்றது, வெறும் நார்மல் வாட்டர் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி அந்த குழம்பு ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம வெங்காயத்தை அரைச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இல்ல நார்மல் குழம்பா வைக்கிறவங்க வெங்காயத்தை அப்படியே குட்டி குட்டியா நறுக்கியே போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொல்றது உனக்கு புரியுதா? இல்ல புரியல. உனக்கு அவங்களுக்கு புரியும், உனக்கு புரியுமா?
நான் உன்னோட சூப்பராக வைப்பேன் வச்சிருக்கேன். தக்காளி நல்லா மசிச்சு வர்ற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு சிக்கன்ல இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண. தக்காளி ஃபர்ஸ்ட் மசிக்கணும்ல. அந்த எனக்கு மூக்கு அடைச்சிருக்கனால தெரியல. உனக்கு ஏதாவது ஸ்மெல் வருதா? தெரியுதா? கொஞ்சம் garlic பேஸ்ட் நான் எப்பவுமே கொஞ்சம் நிறையாவே போடுவேன். ஏன்னா இது எவ்வளவு நிறைய போட்டாலும் பெருசா எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ் ஸ்பாயில்லாம் பண்ணாது. அதோட ஸ்மெல் நல்லா இருக்குன்றனால நான் கொஞ்சம் நிறைய போடுவேன். சில பேர்லாம் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அப்படி போடுவாங்க. இது எதுக்கு போட்டுட்டு போடாமே இருக்கலாமே இந்த மாதிரிலாம் தோணும் எனக்கு. ஆனா நம்ம சேனல்ல சீட்டு ஒரு குக்கிங் vlog, ஒரு ரெசிபியோட ப்ராசஸ போட்டே கிட்டத்தட்ட மோர் தென் 1 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அதுக்காக நீதான். ஆமா, எடுத்துட மாட்டேன்னு சொல்ல. அது எப்படின்னு தெரியல. எதனால நான் அதை யோசிக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நான் அதை யோசிச்சு என்ன ரீசன் சொல்லட்டுமா? சிம்ல வச்சுக்கிறேன். நானா தனியா இருக்கும்போது நான் ஆஃப்டர்நூன் சமைக்கிறேன்னா ஏதோ வீடியோ எடுத்து ஏதோ என்னால பண்ண முடியும். இவருக்கு நம்ம காலையில ஷூட்டிங் போகும்போதே 6:30 மணிக்கு எந்திரிச்சு நான் சமைச்சு கொடுக்கணும். 6:30 மணிக்கு எந்திரிச்சு நான் கடகடன் சமைச்சு பேக் பண்ணி கொடுப்பேன்னா அதுக்கு டின்னர் நீங்க வீட்டுல சாப்பிடணும். நீங்க அங்க இருந்து வரும்போதே நல்லா வெளியில இருந்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்தா ஒண்ணுமே வர முடியாது. பொய் முக்கால்வாசி பொய்தான். நான் நிறைய தடவை வீட்டுல தான் சமைக்கிறேன்னு சொல்லுவேன். டின்னருக்கு வந்து சாருக்கு நல்லா அப்படி ஹெவியா வேணும் டின்னர். பேசாம போயிடணும். உண்மையெல்லாம் சொல்லட்டுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வீட்டுல நான் டின்னர் செஞ்சதே கிடையாது உனக்கு நானு. வெயிட் சொல்லிடுறேன். விளாகா மாறப்போதான் சண்டே மாறப்போதான் தெரியல. டின்னர் வந்து தோசை சட்னி அதெல்லாம் நாங்க சரியா சாப்பிட மாட்டோம். இட்லி எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ரைஸ் வச்சா சிக்கன் இருந்தா மட்டும் ஒரே தக்காளி சட்னி, பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு கொடுத்தது இல்ல, கொத்தமல்லி சட்னி வச்சு கொடுத்தது இல்ல, தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தது இல்ல. ப்ராமிஸா சொல்லு. உனக்கு இனிமே லஞ்சும் கட்டு, நீ வெளியில சாப்பிட்டுக்கோ. நீ தயவுசெய்து உனக்கு ஒண்ணுமே நான் செஞ்சு தர மாட்டேன். உனக்கு மனசாட்சி லவகுஷன் தக்ஷன் கேட்கலாமா? மிகப்பெரிய பொய் இது. உனக்கு இனிமே சோறே கிடையாது. சிக்கனை போடுறேன். ஓகே, சோ இத நல்லா வந்து கிண்டிட்டு தண்ணி ஊத்தாம ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. குக்கர் விசில் போட வேணாம். ஏன்னா அது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் போட்டுட்டு தான் குக்கர்ல விசில் போட்டு மூடி வைக்கணும். உப்பு போட்டுலாம். வேற எதுவுமே போட தேவையில்ல. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் எதுவுமே போட வேணாம். ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம் அதுலயே. அதனால அதை அப்படியே விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். நன்னாயிட்டு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கா சிக்கனு. நம்ம தண்ணியை ஊற்றல இதுல சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மசாலாவை போட்டுருணும். நம்ம வச்சு வச்சிருக்க மசாலா. ஏன்னா கொஞ்சம் நிறைய பெப்பர் கொஞ்சம் தூக்கலாதான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தண்ணி ஊத்திடலாம். எல்லாம் மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊத்திடலாம் கடைசியா. எஸ், யூ ஆர் ரைட். பாத்திரம் தான் மூடி வைக்கணும். ஆமா, லாஸ்டா ஓபன் பண்ணி கொத்தமல்லி போட்டு சாப்பிடலாம். தண்ணி வந்து நிறைய ஊத்துறேன். கோழி முங்குற அளவு தண்ணி ஊத்துறேன். சிம்ல வச்சிருவோம். ஹைல வச்சா சிக்கன் பெருசா வேகாது. என்ன பண்றோம்னா சிம்ல வச்சிடலாம். நைஸ், நல்லா இருக்கு. நம்மளே சொல்லிக்கூடாது, வேற யாரும் சொல்லுவாங்க. காரம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியான கரெக்டா இருக்க கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுடலாமா?
இது வந்து நீங்க கம்மியா இருக்குன்னா முன்னாடியே கொஞ்சம், ஏன்னா நம்ம கம்மியா இருந்தா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனா நிறைய இருந்தது முடிஞ்சது கதை. அதான் வந்து நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இல்ல கொஞ்சம் அளவாதான் இருக்கு காரம், அதிகமா வேணும்னா போகணும்ல. சேர்த்துட்டு சிம்ல வச்சிடலாம். குக்கர்ல இவ்வளவு தண்ணி ஊத்தலாமா? இது இவ்வளவு தண்ணி ஊத்திட்டு ஹைல வச்சா விசில் வரும்போது எல்லாமே வெளியில வந்துடும். சிம்ல வச்சுட்டோம்னா விசில் வராது, ஆனா உள்ள வெந்துடும். விசில் வந்தா கூட ரொம்ப லேட்டா வரும். ஸோ அதனால ரொம்ப வெளியில தான் வராது, தெரிக்காது. இன்னுமே பெப்பர் இது காரம் பத்தல. மிளகாத்தூள் வேண்டாம், பெப்பர் தூள் தான் வேணும். உனக்கே தரேன், டேஸ்ட் பண்ணி பாரு. ஒருவேளை எனக்கு நாக்கு செத்துனாலும் ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒரு நாக்கு செத்து போச்சோ. கொஞ்சம் போறதுன்னா போடலாம். விசில் போட்டேன், ஹைல வைக்கல. ஏன்னா நம்ம வந்து தண்ணி இவ்வளவு தூரம் வரைக்கும் ஊத்திருக்கோம்ல, அதனால ஹைல வைக்கல, சிம்ல தான் வச்சிருக்கேன். விசிலே வரலனா கூட ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். டைம் பார்த்து 20 மினிட்ஸ்ல வந்துட்டு வெந்துடும். ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கொத்தமல்லி தலை தூவி அப்படியே ஒரு கிளாஸ்ல எடுத்து ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு அப்புறம் 1/2 hour கழிச்சு ரைஸ்ல போட்டு பெரட்டி சாப்பிடுறோம். ஓகே, அதுக்கப்புறமா தெரியல, ஏதோ பண்ணிருக்கேன். நல்லா இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீ பாப்பமா, கடவுளே நல்லா வந்திருக்கணும். எஸ், ஃபைனலி இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. சூப்பரா? ரெடி ஆயிடுச்சு. வந்துருச்சு. பார்த்தாலே தெரியாதா? சூப்பரா வந்துருச்சு. குட்டா? இப்ப கொத்தமல்லி தூவிடலாமா? தூவிட்டு உனக்கு ஒரு பவுல்ல போட்டு தரேன், ஆறட்டும். நான் போய் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் சாப்பிடுறதுக்கு. சரியா? அப்படியே இருந்து இதுல போட்டு அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா என்ன ஆகும்? சூப்பரா இருக்குமா? இந்த மாதிரிதான் ஆக்சுவலா அது குழம்போட போதுமா? ஓகே, இந்த கன்சிஸ்டன்சில தான் தண்ணி குழம்பு இருக்கணும். இதை சாப்பிட்றத விட ரைஸ்ல போட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி பவுல்ல ஊற்றி குடிக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். சொல்லு தேங்க்யூ, சொல்லு தேங்க்யூ, லவ் யூ. போனா போகுது. அவ்வளவுதான், ஆல் செட். அப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சூப் நாட்டுக்கோழி சூப் செம்மையா இருக்கு. நான் இப்பதான் குடிச்சேன், சூப்பரா இருக்கு. நான் வர வரை வெயிட் பண்ண சொன்னேன்ல, அது நான் வர வரை வெயிட் பண்ண சொன்னேன்ல. A few moments later. நாட்டுக்கோழி சூப் ஒரு விரும்பி என்னாச்சு? ஒரே ரிச். ஓகேவா? அந்த அளவுக்கு பயங்கர காட்டும். அப்பா, பவர் ஆஃப் நாட்டுக்கோழி. சூப்பரா இருக்கு. சோ நல்ல நம்ம எதுக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. 1/2 hour கழிச்சு ரைஸ் போட்டு சாப்பிடுவோம். அது வரைக்கும் இது இருக்கட்டும். உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஃபுல்லா பிடிச்சியா? சாப்பிட்டா மூக்குல ஒழுகிருச்சு. நம்ம கொண்டு வந்து குடுக்குறாரு ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். சில பேர் பண்ண கோழியை போட்டு ஒரிஜினல் கோழியை ஏமாத்திடுவாங்க. பண்ணக்கோழியும் நாட்டுக்கோழியும் ஒரே மாதிரி இருக்கும். பண்ணக்கோழியை போட்டு ஆக்சுவலா எங்க சைட்ல வந்து ராஜா புரோட்டீன்ஸ் அவர் வந்து எப்போ சொன்னாலுமே நாட்டுக்கோழி ரெடியா வச்சிருப்பாரு. அழகா வாட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு நேரம் நீங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருந்தா தேடி கண்டுபிடிச்சு அங்க வாங்கி சாப்பிடுங்க. தொண்டையெல்லாம் எரியுது அப்படியே. தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு ஹெல்தியா தெம்பா எந்த மெடிசன்ஸும் இல்லாம இருக்கணும். கோல்டு வந்துருச்சு, ஃபீவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுறது, டேப்லெட் போடுறது. சிவியரா இருக்கும்போது நமக்கு ஒரு ஒர்க் வெளியில போறோம், அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து நம்ம அந்த மாதிரி மெடிசன்ஸ் தேடி போடுறது 100% கரெக்ட். பட் வீட்டுல சின்னதா இந்த மாதிரி ஒரு கோல்டு இஷ்யூ
த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் அதோட ஃபைட் பண்ண விடுங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த மாதிரி சூப்பர்லாம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக சரியாயிடும். நான் இப்படிதான் இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அரவிந்த் அப்படிதான் இப்போ பழக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் vlogல இந்த மாதிரி வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். ஓகே, தேங்க்யூ, see you, bye.